ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு அகெயின் நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையிலேருந்து கொஞ்சம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் கேட்ட கொல்கத்தா ஜுவல்லரி கலெக்ஷன். ஏன்னா கொல்கத்தா ஜுவல்லரி டிசைன்ஸ் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன்ஸ் கூட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். வேஸ்டேஜ் டீல்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீனில் நம்பரும் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து இவங்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ லான்ச்சஸ் வந்திருக்கு. ஸ்பெஷலி லைட் வெயிட். ஏன் லைட் வெயிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஆஃப் த கோல்டு ரேட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னதான் கோல்டு ரேட் ஏறினா கூட நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு, சேவிங்ஸ்க்கு, சின்ன சின்ன சேவிங்ஸ்க்கு, வெட்டிங்க்கு பிளான் பண்ணுறவங்க, கிஃப்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பிளான் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து நம்ம லைட் வெயிட்டும் காமிக்கிறேன். பட் வெட்டிங் டிசைன் சொல்லிட்டு கொல்கத்தாவில் ஸ்பெஷலாக சில டிசைன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த 2026 மாடல்ஸ். இது 24 கிராம்ஸ்க்கு சூப்பரான நெக் பீஸு. கண்ணை மூடிட்டு ஒரு கெட்டி மாடல் நெக்லஸ் வாங்கணும், நல்ல ஒரு ஸ்டோனே இல்லாமல் சூப்பரான டிசைன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கொல்கத்தா டிசைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்குமே பர்சனலாக எந்த ஜுவல்லரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் கண்ண மூடிட்டு கண்டிப்பாக கொல்கத்தா ஜுவல்லரி தான் சொல்வேன். பிகாஸ் எனி டிசைன், நம்ம ரோஸ் கோல்டு ஜுவல்லரி, நம்ம ட்ரீம் ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான பதக்கம், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் ட்ரீம் ஜுவல்லரியாக இருக்கலாம், விண்டேஜ் கலெக்ஷன். பட் நான் எப்போவுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெருசாக ஒரு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எந்த லாஸும் இல்லாமல் நல்ல கெட்டி மாடலாக, சேஃப்டியாக, ரொம்ப லுக்கும் அழகாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக கொல்கத்தா ஜுவல்லரி வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் 15 கிராம்ஸில் கூட ஹாரம் இருக்குது, 46 கிராம்ஸ்லேயும் ஹாரம் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற ஹாரம் வந்து 15 கிராம்ஸ் ஹாரம், அண்ட் கீழே இருக்கிறது 46. பென்னண்ட் வந்து நல்ல பெரிய சைஸு. நெக்லஸ்லாம் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ரெகுலர் மாடலில் யூ டைப்லேயே பென்னண்ட் வச்சு வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஹாரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இவங்க ஹாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூமில், மற்ற ஷோரூமில் 90 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 110 கிராம்ஸில் பார்க்குற ஹாரம்லாம் 75 கிராம்ஸ்க்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ லென்த்தும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கெட்டி மாடலும் கூட. இது என்னோடய ஃபேவரட் டிசைன், ஃபேவரட் ஷேப். நியர்லி இது வந்து 1 இயராக ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கிற ஒரு மாடல். அதில் இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இவன் தோ இட் இஸ் ரீஸ்டாக், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஷேப். சரி, அதுலேயும் இந்த ஹாரம் என்கிட்ட வெயிட் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்போ ரீல் பண்ணாலுமே இந்த ஹாரம் வந்து வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோலேருந்து இன்னும் கூட கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஹாரம் இது. நான் சில டிசைன்ஸ் நான் வேர் பண்ணி காட்டுறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஹாரமோட நெக்லஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பட்ஜெட்குள்ளேயும் கொஞ்சம் வந்துடும், அண்ட் அட் த சேம் டைம் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சிம்பிளாக. இது வந்து 25 கிராம்ஸ். இப்போது 3 பவுனுக்குள்ளே ஒரு பென்னண்ட் வச்சு ஹாரம் பார்க்குறீங்கன்னா இது ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரியே தான் இது எல்லாமே வந்து ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஒரு ஆர்னமெண்ட்டை ஆஸ் யூஷுவல் டயலாக் தான். நம்ம 4 விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் ஒரே மாதிரி போடாமல் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப்பல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வேறு ஒரு ஆன்டிக் நெக்லஸோடு கூட நீங்கள் வந்து கொல்கத்தா ஜுவல்லரி போட்டுக்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட் அழகான நல்ல ஒரு சூப்பர் ஷைனிங் எல்லோ கலர், நல்ல கிளாஸியாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மாற்றி போடும்போது கொஞ்சம் நியூ ஜுவல்லரியாக, டிஃப்ரெண்ட்டாக, புதுசாக ஒரு யூனிக்கான டிசைனாக தெரியும். இந்த டிசைனும் நியூ லான்ச் தான் இந்த பேட்டர்ன் கூட. இது வந்து கொஞ்சம் லாஃபா பேட்டர்ன் அண்டு கொல்கத்தா ஒரு ஃப்யூஷன் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா செயினோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் லாஃபா இல்லைனா கோயம்புத்தூர் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் கொல்கத்தா பேட்டர்ன். 30 கிராம்ஸ் வரும். இப்போ நான் காட்ட போகிற டிசைன் வந்து நல்ல சிம்பிளாக நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 3 பவுனில் ஹாரம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் ஹாரம் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில்க் சாரீ, பிளெயின் சாரீ, ஒரு செமி பட்டு சாரீ, ஒரு வாட்டெவர் எந்த சாரீ ட்ரை பண்ணாலும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் லென்த் வந்து ஜஸ்ட் வேலை வச்சு காட்டுறேன். நான் வந்து கிட்ட க்ளோசர் வியூ காமிச்சிட்டேன். நான் இப்போ தூரமாக இருந்து காட்டுறதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது லென்த் எப்படி இருக்குது, பார்வையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்ல பார்வையாக இருக்கும். நான் சொன்னேன்ல இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட நீங்கள் பாருங்கள், தூரமாக வந்து பாருங்கள், கிட்ட க்ளோசர் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட எனி தின் செயின் ஆர் டாலர் செயின் இல்லைன்னா நம்ம சரடோடு சேர்ந்து, தாலி சரடோடு சேர்ந்து போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் என்கிட்ட இயரிங்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பரான இயரிங்ஸு 5 கிராம், 7 கிராம், கிட்டத்தட்ட 13 கிராம் வரைக்கும் சூப்பரான இயரிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டோன் கூட இருக்காது, ஒரு எனாமல் ஒர்க்கும் இருக்காது, ஒரு கெம்பு, குந்தன் ஒர்க்கு,
அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட் ப்ளெயின் கோல்டுலேயே டிசைன் வச்சு இந்த ஜிமிக்கி கெட்டி மாடல் ஜிமிக்கி. டெய்லி வேர் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி. இப்போ சேவிங் ஸ்கீம் போயிட்டுருக்கு என்எஸ்கேல. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போயிட்டுருக்கு. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வாங்குற மாதிரி, எப்போ வேணால் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி டிஜி கோல்டு ஆப்பும் டிஜி சில்வர் ஆப்புமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சில்வரும் வாங்கிக்கலாம், அதுலேயே பெனிஃபிட் இருக்குது. கோல்டும் வாங்கிக்கலாம், அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் ஆல்ரெடி ரீலும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. இல்லை சேவிங்ஸ் பிளான் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், டிஜி கோல்டு பற்றி வேணும்னாலும் நான் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நான் கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 2 பேங்கிள். அது வந்து பேர் வந்து 24 கிராம்ஸு. நான் அது க்ளோஸர் வியூ கண்டிப்பாக காட்டுறேன். இந்த பேட்டர்ன் வந்து அடிக்கடி லான்ச் ஆகும். இந்த பேட்டர்ன் இந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒரு மேலே வந்துட்டு கீழே வந்து ஹேங்கிங் வந்து 3 ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இதோட வெயிட் வந்து 19 கிராம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேங்கிள் மாதிரியும் இருக்கும், பிரேஸ்லெட் மாதிரியும் இருக்கும். என் கைக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு அந்த ரிஸ்ட்டு கிட்ட வரும்போது என் கை ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எந்த பேங்கிள் 26 பேங்கிள் போட்டாலே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அது ஏனே தெரியாது, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ பட் இன்னும் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பேங்கிள் எல்லாமே ஜோடி பேங்கிள் தான் நான் வெயிட் கொடுத்துருக்கேன். 20 to 24 கிராம்ஸ், அதாவது 2.5 பவுண்ட் இல்லைனா 3 பவுண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஜோடி பேங்கிள் டிசைன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். நான் ஏன் தனித்தனியாக வச்சு காட்டலைன்னா, சேர்த்து வச்சு காட்டும்போது ஒன்று மற்ற டிசைன்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்து வாங்கிக்கலாம். செட்டாக வாங்குறீங்க அப்படின்னாலும் 2 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ மற்ற பேங்கிள்ஸோட பார்டர் பேங்கிளா, சென்டர் பேங்கிளா இப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஸ்க்ரூ பேட்டர்னும் இருக்குது. இந்த மாதிரி எம்போஸ்டாக ஸ்க்ரூ இல்லாமல் அழகாக வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டாகவே பர்ஃபெக்ட் ரவுண்டு வித்தவுட் ஸ்க்ரூ அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே கெட்டி பேட்டர்ன். ஈவன் நம்ம 20 கிராம்ஸில் பேங்கிள் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே கெட்டி பேட்டர்ன் தான். 33 கிராமுக்கெலாம் இன்னும் சாலிடாக பேங்கிள் அமைச்சிரும். நான் சொல்கிற 33 கிராம் வந்து ஒரு ஜோடி பேங்கிளோட வெயிட்டு. எல்லாமே இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுற பேங்கிளோட வெயிட் எல்லாமே ஜோடி பேங்கிளோட வெயிட். ஈவன் கடா எல்லாமே கூட சூப்பராக அமைஞ்சிடும். 5 பவுனுக்கே கடா பேங்கிள் பேரே வந்து உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே இவங்களோட நியூ டிசைன்ஸு. இது வந்து 40-41 கிராமுக்குள்ளே வரக்கூடிய பேர் பேங்கிள். நல்ல பெரிய கடாங்க, அதுவுமே பேரே வந்து உங்களுக்கு 40-41 கிராமுக்குள்ளேயே அமைஞ்சிடுது. இதில் எல்லா ஷேப்புமே இருக்குது. பட்டையாக வேணும், மெஹந்தி டிசைனில் வேணும், இல்லை ஒரு மாதிரி எம்போஸ்டாக நல்ல உள்ள கம்ப்ளீட் க்ளோஸ்டாக வேணும், அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட மூவிங் பேட்டர்ன். இந்த 3 பவுண்ட் பேங்கிள் அதே மாதிரி இது வந்து 30-35 கிராம்ஸ்க்கு வரக்கூடிய பேங்கிள் பேர். ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் டிசைன். எப்படியோ நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம், செட்டாக வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இதெல்லாம் பேர் தான் அவைலபிள் இருக்குது. இதுவும் உங்களுக்கு பேர் தான். 50 கிராம் பேங்கிள், ஸ்க்ரூ வச்சு வரக்கூடிய பேங்கிள். இது வந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் 40 கிராம்ஸ் சொல்லுவாங்க, பேரே உங்களுக்கு 50 கிராம்ஸ் தான். இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா 32. சைடு ஃபினிஷிங் நல்ல சாலிடாக க்ளோஸ்டாக இருக்கும். இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் பேங்கிள். நியர்லி ஒரு 15-16 இயர்ஸ் சொல்லலாம். இந்த பேங்கிளோட டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கம்பி டைப்பில் மாதிரி வந்துட்டு ஸ்க்ரூ வச்சு கொடுப்பாங்க. கம்பின்றது அந்த ஷேப்பை நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பேட்டர்ன். இது எல்லாமே வெட்டிங் செட் பேங்கிள்ங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் இருக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 20 கிராம் 20 கிராம் வரும் இந்த மாதிரி. இது வந்து 20 கிராம் பேரு. அண்ட் சென்டர் பேங்கிள் பார்த்திங்கன்னா, அதாவது மிடில் இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய கடா, அது வந்து 45 கிராம்ஸ் வரும். நல்ல ப்ராடாக, அதுவும் மெஹந்தி டிசைன் தான், ஸ்க்ரூ போட்டு வரக்கூடியது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு பேர் பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ். சூப்பராக இருக்கும். எல்லாமே பேர் வந்து 20 கிராம்ஸ். மிடில் வரக்கூடிய பேங்கிளோட வெயிட் மட்டும் மாறும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு 20 கிராம்ஸு. அழகாக இருக்கும். இதில் ஸ்க்ரூ வச்சும் இருக்குது, ஸ்க்ரூ இல்லாமையும் இருக்குது. நீங்கள் 4 பேங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிளாஸ் பேங்கிளோட போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுலாம் பார்த்திங்கன்னா அது கிளாஸ் பேங்கிளோட போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்டர் பேங்கிளாக போடுவாங்க, சென்டர் பேங்கிளாக போடுவாங்க, தனியாக போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே அகெயின் 1 மோர் ஸ்க்ரூ பேங்கிள். இது வந்து பிக் கடா, 34 கிராம்ஸ் வருது. கண்டிப்பாக நிறைய நியூ லான்ச்சஸ் இருக்குது. ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.